அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அவனே துணை. திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்ணியத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பது தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நெருப்புக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5, 6, 2 எல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்கிறது 6. நெருப்பு 6வது எண்ணிடம் 6ஆம் இடத்து பலனாக 6வது ராசியாக வருகின்றது. நெருப்பு சொல்லப்பட்டது என்ற அர்த்தமாகிறது. ஆனால் நெருப்பு சொல்லப்பட்டது எரிந்து விட்டது என்று அர்த்தமாகிறது. கணிகிறது என்ற வார்த்தைக்கு எண்ணிடம் 1, 7, 2, 8, 9 இதெல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்கிறது 9. கணிகிறது என்ற ஒரு வார்த்தை புகைகிறது, நினைக்கக்கூடியது என்ற ஒரு வார்த்தையாகும். அதனால் கணிகிறது என்ற வார்த்தை புகைகிறது அல்லது நினைக்கக்கூடியது சொல்லுவாங்க. அதுபடி கணிஞ்சிக்கிட்டே இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான் நினைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நெருப்பு சொல்லப்பட்டது, நெருப்பு என்று சொல்லப்பட்டது, முடிந்த விஷயம், அதுதான் எரிந்து முடிந்து விட்டது என்ற அர்த்தம். சண்டை நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். கணிகிறது என்ற வார்த்தை நினைக்கக்கூடியது, புகைகிறது, அதுபாடி புகைஞ்சிக்கிட்டே வருது, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக தீ என்ற ஒரே எழுத்து. தீ என்ற சொல் நம் தமிழ் சொற்களில் உண்டு. ஒரே எழுத்து. தீக்கு விதியின் 6 தான். அது எரிகிறது என்ற அர்த்தமாகிறது. அதாவது எல்லோரும் கூடி சேர்ந்து சொல்லப்பட்டு வருகிறார்கள், சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதுதான் தீ. தீ என்பது சொல்லப்படுகிறது என்ற வார்த்தையாக வருகிறது. அதனால் இந்த தமிழ் எண்ணி ஜோதிடம் என்பது வார்த்தை அடிப்படையில் ஜாதகம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் சொல்லுவது ஏதாவது தப்பு தவறாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம், சொல்லலாம், பேசலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதனால் வார்த்தை அடிப்படையில் தான் இந்த ஜாதக பலன்கிறது நம்ம முன்னோர்கள் ஜோதிடர்கள் கணித்துள்ளார்கள். அதை வச்சு தான் இன்றைக்கி பல புத்தகங்கள், எண்ணற்ற ஜோதிடர்கள், சில ஆசிரியர்கள் அதை தொகுத்து எழுதி கொண்டு வர காலத்துக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி அமைத்து ஜாதக பலன் ஜாதக பல புத்தகங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இது போன்ற ஒரு வார்த்தை அடிப்படைகளை எந்த ஜோதிடர்களும் புத்தக வடிவில் தொகுத்து எழுதவில்லை. அதை என்னால் தான் முடியும், அது இந்த எண்ணினத்தால் தான் முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக அனல் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 9, 1 எல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ அனல் என்பது தீ, அது ஒரு வார்த்தை. அனல் என்பது தீ, கூடி எரிகிறது என்று அர்த்தமாகிறது. எல்லோரும் சேர்ந்து பேச சொல்லுகிறாங்க. அதான் தீ என்பது எரிகிறது என்ற ஒரு வார்த்தை. அது சொல்லப்பட்டு வருகிறது, சொல்லப்படுகிறது, சொல்லுகிறது என்ற ஒரு வார்த்தை, அல்லது எரிகிறது என்ற ஒரு வார்த்தை. அனலுக்கு ஒரே எழுத்து தான் 6வது விதியன் வருகிறது. தங்க மயிலுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 7, 8, 1, 2, 1 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ தங்க மயிலுக்கு விதி எண் 2. தங்க மயில் ஆடவே ஆடாது. அது ஒரு நம்மளுடைய கலைகளில் அப்படி தங்கத்தையே உருக்கி மயிலாக செய்வது தான் தங்க மயில். அந்த மயிலுக்கு தான் பேர் தங்க மயில். யாராவது ஊர் நாட்டில் கோயிலில் தங்க மயில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தங்க மயில் மேலே முருகனையோ அல்லது அந்த மயிலுக்கு உரிய தெய்வங்களை தூக்கி வைத்து ஊர்களை சுற்றி வருவார்கள். அதான் தங்க மயில். தங்க மயில் ஓடாது, தெரு சுற்றி அது ஒரு வண்டி வாகனத்தில் வரக்கூடியது. அதான் தங்க மயில். தங்க மயில் முருகர் பெருமானாக வருவார். ஆனால் தங்க மயிலுடைய விதியின் 2. தேரடி வீதி. அடுத்ததாக தேரடி வீதிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 3, 6, 4, 8 எல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்பது 2. தேரடி வீதியில் என்ன வருது? சாமி தான் வரும், தேர் வரும். அதுதான் தேரடி வீதி. தேரடி வீதினா தேர் எங்கே நிற்குதோ அந்த இடத்து பேருக்கு தேரடி வீதி என்று பெயர்.
எப்படி செத்தனை கொண்டு போய் மயானத்தில் புதைக்கிறோமோ அதுபோல் தேர் ஒரு நாள் வலை சுற்றி ஒரு இடத்துல நம்ம நிலைநிறுத்துறோம் இல்லையா, அதுதான் தேரடி வீதிங்கிறது அதுக்கு பேர். தெரு சுற்றி வர்றது சொல்லலாம். ஒரு இடத்துல சுற்றி கொண்டு இப்போ ஒரு இடத்துல நிறுத்திவிட்டால் அந்த இடத்துக்கு பேரும் தேரடி வீதி தான். ஏன்னா நிலையாக நிற்பது அந்த இடம்தான். தேர் நிற்கிற இடம் தான் நிலையான வீதி, அதான் தேரடி வீதி என்று சொல்லப்படுது. அந்த லைனே அப்படித்தான், அந்த ஒரு லைனுக்கு தான் அந்த பேர் வரும், மற்றவைகளுக்கு வராது. அதான் தேரடி வீதி, விதியின் 2. அடுத்ததாக இமை. இமை என்ற சொல்லுக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5 எல்லாம் கூட்டாக 7 தான். இமை நம் கண் இமை தான். இமை சோர்ந்து போனால் நல்லா இருக்காது, கவலை தான். எதையோ எடுத்து கவலைப்பட்டால் இமைகள் மூலம் தெரிந்து கொள்ள என்னம்மா கவலையாக இருக்கா, என்னப்பா கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய இமை கூட அப்படித்தான் எப்போது கவலையாகவே இருக்கும். அதான் என்னுடைய இமை. இமை என்பது கவலைகளை குறிக்கும், இமை என்பது சந்தோஷத்தையும் குறிக்கும். அந்த கண்ணு தான் நமக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறது. நம்மளோட உள்ளுக்குள்ளே என்ன அது உறங்கி போய் வெளியே வந்தால் அது கவலை. கண் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளோட உள்ளங்கள் சரியாக இருந்து விட்டால் அந்த இமை பார்வை நன்றாக இருக்கும். அதுதான் இமை. இமையோட விதியின் 7ஆம் எழுத்து பலனாக வருகிறது. புருவம். புருவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 5, 5, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதிங்கிறது 1. புருவம். அதான் புருவம்னா கண் புருவம் தான். புருவத்தெல்லாம் எல்லாம் பெண்கள் மை பூசிட்டு வராங்க, கருப்பு மை, அந்த புருவம் தான். புருவத்துடைய விதியின் 1. ஆனால் ஆண்கள் பூச மாட்டார்கள். புருவத்தில் நல்லா மை பூசிட்டு வந்தால் ரொம்ப அமோகமாக இருக்கும் பெண்களுக்கு. ஆனால் புருவத்துடைய விதியின் 1. அடுத்ததாக விரயம். விரயத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 7, 2, 7 எல்லாம் கூட்டம் 22. அது விதி என்பது 4. அப்போ விரயம். விரயத்துடைய விதியின் 4. விரயம். விரயம் என்றால் அதான் விரயம், விற்கிறது விரயம். விரயம் காணா போனாலும் அது ஒரு விரயம், தவறி போனாலும் அதுவும் ஒரு விரயம் தான். அதை விரயம் என்பது விற்பனையை தான் குறிக்கும். ஆனால் விரயம் என்பது விதியின் 4. சுகஸ்தானத்தில் வருகிறது 4ஆம் இடம். அடுத்ததாக காணவில்லை. காணவில்லைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 6, 6, 1, 8 இதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதிங்கிறது 2. அப்போ காணவில்லை. காணவில்லை என்றால் காணவில்லைன்னு பேப்பர்லாம் போடுறாங்க, டிவியில் காட்டுறாங்க, செல்லில் கூட வருது காணவில்லை. யாராவது காணாவிட காணவில்லை என்ற ஒரு போஸ்ட் அடித்து விட்டுறாங்க. ஆனால் காணவில்லை என்கிற விதி என்கிறது 2. 2ஆம் இடம் தான் காணவில்லை. காணாத போக வைக்கிறது அந்த 2ஆம் இடம் தான். அடுத்ததாக பிடிப்பட்டான். பிடிப்பட்டானுக்கு எண்களிடம் 1, 6, 6, 9, 2, 3, 6 இதெல்லாம் கூட்டாக்கு 33. அதனுடைய விதி என்பது 6. பிடிப்பட்டான். பிடிப்பட்டானுடைய வார்த்தைக்கு விதியின் 6. அது 6ஆவது ராசியில் வருகிறது. பிடிப்பட்டான் அந்த 6ஆம் விரையசானம். விரையசானத்துக்கும் பிடிப்பட்டான் விதியின் 6க்கும் 2 ஒன்றா தானே வருது. ஒருத்தன் காணா போனாலும் சரி, பிடிப்பட்டாலும் சரி, அதுக்கு விதியின் 6 தான். பிடிப்பட்டான் என்ற ஒரு வார்த்தை கொலகாரனும் திருடனும் தான். அதுக்கு தான் பேர் பிடிப்பட்டான்னு சொல்லுது. பிடிப்பட்டானுடைய வார்த்தை 6. அந்த திருடனுக்கு கூட 6ஆம் இடத்து பலனாகத்தான் வரும். அது இன்னும் நான் சொல்லலை. ஆனால் ஏற்கனவே அந்த யானை போல உள்ள காரகர் சோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் நான் சொல்லியிருக்காது. இந்த காகத்துடைய காரக ஜோதிட அறிவு இந்த யூடியூப் சேனலில் நான் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன்னாங்க, வார்த்தையால் சொல்கிறேன். திருடனுக்கு கூட 6ஆவது விதி என்ன தான் வரும். அப்போ பிடிப்பட்டான் என்ற ஒரு வார்த்தையும் 6ஆவது விதி எண்ணில் வருகிறது. பச்சை மயில். அடுத்ததாக பச்சை மயிலுக்கு எண்களிடம் 9, 9, 7, 1, 2, 1 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதிங்கிறது 2. பச்சை மயில். பச்சை மயில் தான் ஆடும், குதிக்கும், பறக்கும். அதெல்லாம் பச்சை மயில் தான். பச்சை மயில் எத்தனை நிறந்திரமா இருக்குது. பச்சை மயில் உயிர் மயில்னு பேர் இருக்குது. பச்சை மயில் என்றால் உயிர் மயில். தங்க மயில் என்றால் கருணை மயில்னு பேர். அப்போ பச்சை மயிலுடைய விதியின் 2ஆக வருகிறது. வார்த்தை அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் ஜோதிடர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த எண்ணிதம் மூலமாக சொல்லல் கிடையாது. இந்த எண்ணிதம் மூலமாக ஜோதிடம் உண்மை என்பது நான் நிரூபித்து கொண்டு வருகின்றேன். நம்ம முன்னோர்கள் ஜாதகம்
கிரகங்கள் பஞ்சாங்கங்கள் கணிக்கப்பட்டதெல்லாம் உண்மை. அவங்க எப்படி ஜாதக பலன் எழுதுனாங்கங்கிறதெல்லாம் உண்மையாக இதை நான் எண்கணித மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். திருஞான சம்பந்த ஜோதிடர். எல்லோரும் இதற்கு இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் எடுங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.